விஜயனுடைய பிறந்த நாள் 22. ஸோ இந்த 22ஆவதுக்குள்ளே இந்த வாரத்தின் இறுதியிலையாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பல ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. என்ன நம்ம முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி படம் ஒரு ஃபேர்வெல் படம், அந்த படத்தை கொண்டாடுறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் அதற்கான முகாந்திரம் கொஞ்சம் கூட இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரல. என்ன காரணம்? ஏன் இன்னும் இவ்வளோ தாமதமாகுது? எலெக்ஷனுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அப்போ மத்திய மாநில அரசுகள் விஜய்க்கு எதிராக இருந்தது. அதனால் இந்த படத்தை கொண்டு வர முடியல, அதனால் சென்சார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய பேசிகிட்டு இருந்தோம், கேள்விப்பட்டுட்டு இருந்தோம், செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அறுதி பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவோட ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கார் விஜய். ஸோ அவர் தான் முதலமைச்சர். மத்திய அரசோட இணக்கமான ஒரு சூழ்நிலையில் பழகிறாரு. மத்திய அரசோட எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போகிறேன்னு சொல்லி ரொம்ப அழகாக டெல்லியில் கைகுலுக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி என்ன பிரச்சனை? ஏன் இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் கொடுக்கல? ஸோ மத்திய அரசு நினச்சா சென்சார் கொடுத்துருக்கலாமே, விஜய் நினச்சா கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. உண்மையிலே என்ன நடந்தது? ஜனநாயகன் படம் ஏன் தாமதமாகுது? இந்த பிறந்த நாளுக்காவது ஜனநாயகன் வருமா வராதா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஜனநாயகன் படம் தெரியும், இந்த கேவிஎன் மீடியா கர்நாடகத்தை சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனம். அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபா மதிப்பில் இந்த படத்தை தொடங்கினாங்க. ஸோ கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டேட்டோட தான் இந்த படத்தை கோல் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப வேகமாக ஷூட்டிங்லாம் போச்சு. ஹெச் வினோத் அழகாக ஷூட்டிங்லாம் பண்ணி முடிச்சு படத்தை ஒரு 3 மாதம் முன்னாடியே முடிச்சிட்டார். போன அக்டோபர் மாதமே ரெடியாக இருந்தது. இடையில விஜயனுடைய அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அரசியல் நகர்வு, அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்டோட டேட்டு, விஜயோட டேட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டார் படத்தை. ஸோ இது என்ன வழக்கமான ஒரு படம் தானே, இதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால டிசம்பர் எண்டில் சென்சார் கொண்டு போனார். சென்சார் திடீர்னு பார்த்துட்டு ஆட்சேபனை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல சென்சார் கொடுக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க சொன்ன ஆட்சேபனையெல்லாம் கட் பண்ணி திருப்பி கொடுத்தா திடீர்னு போர்டில் இருக்கிற ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு, இந்த படத்தை இது மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போகன்ட்டாங்க. அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க ஜனநாயகன் சைட்லேருந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வழக்கு இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து திருப்பி சொன்னதுனால பிறகு வழியே இல்லாமல் இதுக்குள்ளே ஜனவரி 9 கடந்து போய் பொங்கல் முடிஞ்சு பொங்கலுக்கு அப்புறமும் இந்த வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வழியாக ஒட்டுமொத்த வழக்கையும் ஜனநாயகன் படக்குழு வாபஸ் பெற்ற பிறகும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. அதுக்குள்ளே தேர்தல் அறிவித்தாங்க. தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்குச்சு. ஸோ விஜய் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தால் விஜயினுடைய மவுசு கூடி தமிழகத்தினுடைய 107 தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தாங்க விஜய்க்கு மக்கள். ஸோ இந்த வெற்றி 108 தொகுதியில் விஜய்க்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க மக்கள். இந்த வெற்றியோட மக்களுடைய செல்வாக்கோட ஆட்சியில் உட்கார்ந்தார். முதல் ட்ரிப்பு போய் டெல்லியில் போய் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் பார்த்துட்டு வந்தார். இப்போ 2வது தடவை இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போன விஜய் பிரதமர் மோடியோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ரோலே நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு அந்த எல்லா முதலமைச்சரோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க பிரதமரும் மத்திய அமைச்சர்களும். அதிலே கூட விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் ரோலே சீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மத்திய அரசு விஜயை புறந்தள்ளணும்னு நினைக்கல, விஜய் மத்திய அரசை புறந்தள்ளி வச்சுட்டு எய்த்து அரசியல் பண்ண நினைக்கல. ஸோ மத்திய அரசினுடைய கொள்கைகளெல்லாம் நாங்கள் வேறையாக இருந்தாலும் அரசினுடைய திட்டங்களை நாங்கள் பயன்படுத்திக்கோன்னு சொல்லி ஒரு இணக்கமான சூழ்நிலையில் விஜய் இருக்கார். எனவே இந்த அரசு விஜய்க்கு உதவி செய்ய நிச்சயம் முன்வரும். விஜயும் அதை ஏற்றுக்குவார். இருந்தாலும் ஏன் இன்னும் சென்சார் கிடைக்கல? ஏன்னா ரிசல்ட் முடிஞ்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்திருந்தார் கே நாராயணன் பார்த்தப்ப விரைவில் சென்சார் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம், சென்சார் வந்துடும், ஸோ விஜய் பர்த்டேக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகும், அது மாதிரி தான் விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னும் ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டால் ஒரு நிறைய சிக்கல் படத்தில். அதாவது என்னென்னா இந்த படம் ஓடிடி அமேசான் பிரைம் புக் பண்ணி அவங்க ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்துருந்தாங்க. அவங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு போன உடனே அவங்க பயங்கரமாக ப்ரெஷர் போட்டு நீங்கள் சொன்ன டேட்டுக்கு படம் கொடுக்கல, எங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே படம் கொடுக்கலன்னா பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டினா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அவங்க மிரட்டியிருக்காங்க.
அதுக்குள்ளே வந்து சொன்ன டேட்டில் கொடுக்க முடியல, தேர்தல் வந்துருச்சு. தேர்தலுக்கு அப்புறம் விஜயினுடைய மவுசு கூடி இங்கே சிஎம் ஆகிட்டார். இருந்தாலும் அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சலும் பண்ணாமல் பணத்தை இவங்களுக்கு திருப்பி கொடுக்காம அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெளிமாநில உரிமைகள்லாம் விற்றாங்க இல்லையா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸு, அதே மாதிரி கர்நாடக தேட்ரிக்கல் ரைட்ஸு, ஆந்திர தெலுங்கானா தேட்ரிக்கல் ரைட்ஸு, அப்புறம் வந்து கேரளா தேட்ரிக்கல் ரைட்ஸு, இது தவிர வட இந்தியாவினுடைய தேட்ரிக்கல் ரைட்ஸு, அதை தாண்டி ஓவர்சீஸ் வெளிநாடுகளினுடைய தேட்டர் வெளியீட்டு உரிமை, இப்படி பல்வேறு உரிமைகள்லாம் விற்கப்பட்டு அதற்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸு அது ஒரு கம்பெனிக்கு, இப்படி எல்லாமே அது அக்ரிமெண்ட் போட்டோன்னே இப்போதைக்கு இந்த படம் 450 கோடியிலேருந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 500 கோடியை தாண்டிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அந்த படம் ரிலீஸ் ஆக வந்ததுனால அதோட இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 கோடி ரூபா இந்த படத்துக்கு இப்போவே தலையில் வந்து உட்காந்துருச்சு கடன். அப்போனா ஏற்கனவே போட்ட அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் படத்தை விற்றா 500 கோடிக்குள்ளே தான் வரும். ஸோ தயாரிப்பாளருக்கு நட்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் விஜய் என்ன சொல்லிட்டாராம், இது வரைக்கும் போட்ட அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ட்டாராம். இன்க்ளூடிங் ஓடிடி, சேட்டலைட்டு, எல்லா மாநில தியேட்டரிக்கல் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக முதலேருந்து புது அக்ரிமெண்ட் போடுங்க, இது வரைக்கும் அவங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு காலதாமதம். ஏற்கனவே இந்த படம் வேறு இணையத்தில் லீக் ஆகி அது சம்மந்தமான வழக்கு இருக்குது, அதில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த காட்சிகள்லாம் வேறு லீக் ஆனதுனால அதை திருப்பியும் ரீஎடிட் பண்ணி கொஞ்சம் சீன்ஸை ஷஃபில் பண்ணி ஒரு புது ஃப்ளேவரில் இந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட திருப்பி ரீஒர்க்லே படக்குழு ஈடுபட்டிருக்கான். அதனால தான் இந்த தாமதம் நடக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அக்ரிமெண்ட்லாம் போட்டு, ஏன்னா இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் டைட்டிலே மாற்றணும், இளைய தளபதி விஜய்னு போட முடியாது, இனிமேல் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் போடுறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை சேர்க்கணும். அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லா சேஞ்சஸையும் படத்தில் பண்ணி ஒரு புது ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக ஜனநாயகன் படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் விஜயனுடைய பிறந்தநாள் இந்த ஜூன் 22க்குள்ளே இந்த படம் நிச்சயம் வராது. அநேகமாக ஜூலை இல்லாட்டினா ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்க்கு இந்த படம் வரலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ப்ரொடியூசர் சைடில் விஜயோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி விஜயும் இந்த ஐடியாவை சொல்லி அவங்க யோசனை பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் செய்து முடித்ததுக்கு பிறகும் மீண்டும் ஜனநாயகன் ஒரு புது கண்டென்ட்டாக ஃப்ரெஷ் படமாக ரிலீஸ் ஆகும். ஸோ ரசிகர்கள் வழக்கம் போல் விஜயை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.